الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم عليكم بالشام إنها بلاد صفوة الله يسكنها خيرته من خلقه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், இந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைத்துவிட்டு அந்த படைப்புகளில் அவன் எதை விரும்புகின்றானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது வானத்தை தெரிவு செய்தான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான். மாதங்களை படைத்தான், ரமலானுடைய மாதத்தை தெரிவு செய்தான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். இப்படியாக ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், ரப்புக யഖ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபியே, உடைய ரப்பு எதை விரும்புவானோ அதை படைப்பான், படைத்துவிட்டு அவன் எதை விரும்புகின்றானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக ஆக்கி வைத்தது ஷாம் தேசம். இப்படி மக்காவை, மதீனாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு கண்ணியமான பகுதியாக ஆக்கி வைக்கிறானோ, இதே போன்று ஷாம் தேசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக ஆக்கி இருக்கிறான். ஷாம் என்பது 4 நாடுகள் தற்பொழுது அதில் இருக்கின்றன. ஒன்று லெபனான், 2வது ஜோர்டான், 3வது சிரியா, 4வது பலஸ்தீன். 4 நாடுகளும் உள்ள அந்த பகுதிக்கு தான் ஷாம் தேசம் என்று சொல்வது. சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன், இந்த 4 நாடுகளாக இருக்கின்றன. பொதுவாக இந்த நாடுகள், இந்த இடம் பரக்கத் செய்யப்பட்டது. அதிகமான நபிமார்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் போனது அந்த இடத்துல, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தது அந்த இடத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறந்தது அந்த பகுதியில, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி நடந்தது அந்த பகுதியில, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருந்தது அந்த பகுதியில, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்தது அந்த பகுதியில, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தது அந்த பகுதியில. இப்படி ஏராளமான நபிமார்கள் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிஅராஜ், அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணமும் அந்த இடத்துல தான் நடந்துச்சு. இப்படி ஏராளமான பரக்கத் செய்ய ஏராளமான நிகழ்வுகளை கொண்ட பகுதி தான் அந்த ஷாம் தேசம் என்பது. பிரசித்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சத்தியம் பண்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தீன் மீது சத்தியம், ஜெய்தூன் மீது சத்தியம் என்று சொல்லு. அத்தீனி அஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன். 4 சத்தியம் அல்லாஹ் தஆலா செய்கிறான். அந்த அத்தீன் மீது சத்தியம், 2வது ஜெய்தூன் மீது சத்தியம், 3வது தூர் சீனா மீது சத்தியம், 4வது அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி. அது தஃசீர் உலமாக்கள் இதுக்கு பல விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு தஃசீர் வந்திருக்கு, அத்தீன், அத்தீன் மீது சத்தியம் என்று சொன்ன அத்தி வரையக்கூடிய உருவாகக்கூடிய பகுதிதான் டெமஸ்கஸ். திமஷ்கின் மீது சத்தியம்.
ஜெய்தூன் ஜெய்தூன் மீது சத்தியம், ஜெய்தூன் காய் அந்த ஜெய்தூன் உருவாகக்கூடியது. அந்த இடத்துக்கு தப்சீர் எழுதிக்கிறாங்க பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் மீது சத்தியம். தூர் சீனி, தூர் சீனா மர அது வஹாதல் பலதிலாமி அபயம் அளிக்கக்கூடிய அந்த மக்கா நகரம். பல தப்சீர்கள் இருக்கின்றன. அதுல இந்த தப்சீரும் அத்திக்கு அத்தியை கொண்டு டெமஸ்கஸ் நாடப்பட்டிருக்கு, ஜெய்தூனை கொண்டு பைத்துல் முகத்தஸ் நாடப்பட்டிருக்கு என்ற கருத்தை வலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பகுதி தான் இந்த பூமியிலே இருந்து வானத்துக்கு மிக நெருக்கமான பகுதி. இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு செல்வதற்கு ஆக நெருக்கமான இடம் அந்த இடத்துல தான் இருக்கு. இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஅராஜ் அந்த இஸ்ராவுடைய பயணத்துல அங்கிருந்து தான் அவங்க மிஅராஜ் வானலோக பயணத்தை மேற்கொண்டாங்க. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறான், வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மின் மக்கானின் கரீப். வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி, அழைக்கக்கூடியவர் அழைக்கக்கூடிய அந்த தினத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை செவிமடுத்து கேளுங்க. மின் மக்கானின் கரீபின், நெருக்கமான இடத்திலிருந்து அழைப்பார், நெருக்கமான இடத்தில இருந்து அழைப்பார். அழைக்கக்கூடியவர் அழைக்கக்கூடிய நேரத்தில் நீங்க கால் காத்து கேளுங்க என்ற விஷயத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கானுன் கரீபுன், நெருக்கமான இடம் என்பதற்கு தஃசீல் எழுதப்பட்டிருக்கு பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய அந்த பாறாங்கல். அதாவது அல்லாஹ் தஆலா எப்பொழுது மனிதர்களை எல்லாம் கியாமத்துடைய நாளில் ஒன்று சேர்க்க விரும்புவானோ அப்பொழுது மலக்கு கட்டளையிடுவான், நீங்க சத்தமிட்டு மக்களை ஒன்று சேருங்க சொல்லி. அவர் அந்த பைத்துல் முகத்தஸில் இந்த சஹ்ரா அந்த கல்லில் நின்று கொண்டு அழைப்பு விடுப்பார். ஐயத்துல் இலாமுல் பாலியா, உக்கி போன எலும்புகளே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், நீங்க எல்லாம் ஒன்று சேருங்க, உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்ய வேண்டியிருக்கு. இந்த தப்சீர உலமாக்கள் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. மின் மக்கான் கரீப், நெருக்கமான இடம் என்பது இந்த பூமியில பைத்துல் முகத்தஸ் வானத்துக்கு மிக நெருக்கமான இடம். அங்கிருந்தான் அறிவிப்பு செய்யப்படும். அது மட்டுமில்லை, பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியை பத்தி பேசியிருக்காங்க. பொதுவா அந்த பூமியில அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கான். ஷாம் தேசத்துல, பலஸ்தீனத்துல, ஜோர்டான்ல, லெபனான்ல, சிரியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சிருக்கிறான். விளைச்சல்கள்ல, கால்நடைகள்ல, பிள்ளைகள்ல, அங்குள்ள மனிதர்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல பல வசனங்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக் பகுதியில் இருந்தாங்க. பிறகு அந்த பகுதியில உள்ளவங்க சேர்ந்து அவங்கள நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கடைசியா அவங்க அந்த பகுதியை விட்டு ஹிஜ்ரத் வந்தாங்க. எங்க வந்தாங்க? இந்த பகுதிக்கு தான் வந்தாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல வழங்கப்படுறாங்க. அராதுபி கைதன் ஃபஜஅல்னாஹு லஹ்ஸரின் வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க. யார் அந்த சூழ்ச்சியில ஈடுபட்டாங்களோ அவர்களை நான் கேவலப்படுத்தி விட்டு அவருடைய முயற்சி கைகூடவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா. நாங்க வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களோட காலத்திலிருந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேரையும் நாங்க பரக்கத் செஞ்ச பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனுக்கு அந்த பகுதிக்கு வந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜோர்டானுக்கு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா. நாங்க எந்த பூமியில பரக்கத் செஞ்சோமோ, அபிவிருத்தி செஞ்சிருக்கிறோமோ அந்த பூமிக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொல்லி. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றியும் அவங்களுடைய சமூகத்தினர் பற்றியும் சொல்றோம். அவருடைய காலத்துல ஃபிரௌனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்துச்சு, ஃபிரௌன் அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பி வைத்தான். ஃபிரௌன் அந்த பனி இஸ்ரவேலர்களை பலவீனமானவர்களாக, அற்பமானவர்களாக கருதினான், சிறுபான்மையாக கருதினான், இவங்க ஒன்றுக்கு தகுதி இல்லாதவங்க கருதினான். கடைசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அழித்து இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு இந்த பரக்கத் செய்யப்பட்ட பூமியை அனந்தரமாக கொடுத்தார். இது பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறார். வௌரஸல் கௌமல் லதீன கானூ யஸ்தலஃபூன மஷாரிகல் அர்லி வ மகாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா. நாங்க பரக்கத் செஞ்ச அந்த பூமியை இவர்களுக்கு அனந்தரமாக கொடுத்தோம் என்று சொல்றோம். இதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தார்.
அவங்களுக்கு காத்தை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். வருஷமான குரான் அல்லாஹ் சொன்னா அவருக்கு நான் காத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் சொல்லி அவங்க காத்துலதான் பிரயாணம் செய்வாங்க. அந்த காத்து என்ன செய்யும் சொன்னா அவங்கள இந்த ஷாம் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் வருஷமான குரானை விளங்கப்படுத்தும். சுலைமான் தஜ்ரி பிஅம்ரிஹி இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா. நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். சுலைமான் ஆசிஃபத்தன், அது வேகமாக வீசக்கூடிய காத்து. தஜ்ரி பிஅம்ரிஹி, அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உத்தரவின் பிரகாரம் அந்த காத்து செல்லும். எங்க இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா, நாங்க எந்த பூமியில பறக்க செஞ்சிருந்தோமோ அந்த பூமிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இந்த ஷாம் தேசம் என்ற கருத்தை உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரி சபாவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்க, சபாவாசி பரிசுத்தமான குர்ஆன்ல சபா என்று சொல்லி 22வது ஜுஸ்ல ஒரு சூரத் இருக்குது. அதுல சபாவாசிகளுடைய சம்பவம் சொல்லப்படுது. யமன்ல இருந்தவங்க, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தான், தோட்டங்களை கொடுத்திருந்தான். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் அந்த நியமத்தை அனுபவிங்க, பல்தத்துன் தய்யிபத்துன், நீங்க குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹு பல்தத்துன் தய்யிபத்துன், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்தில் தந்தவனை மறந்துடாதீங்க, நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. பல்தத்துன் தய்யிபத்துன், இது நல்ல ஊரு, ரப்புன் கஃபூர், இதை உங்களுக்கு தந்த அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன் என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த மக்கள் அதை புறக்கணிச்சாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல. அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த நியமத்தை பறிச்சு போட்டான். இது நீண்ட நிறைய விளக்கம் உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். சொல்ற சபால் அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வரக்குள்ள என்ன சொல்றாருன்னா, அந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஷாம் தேசத்துக்கு மத்தியில, அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அவங்க எந்த பயமும் இல்லாம பிரயாணம் போயிடும். பெரிய பாலைவனங்கள் வராது, பெரிய பெரிய காடுகள் வராது. அல்லாஹ் இது யமன்ல இருந்து ஷாமுக்கு லேசா போகணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள எப்படி சொல்றாருன்னா, ஷாம் தேசம் என்று சொல்லாம யமனில இருந்து அவங்க ஷாமுக்கு போவாங்க, போகக்கூடிய வழியில நாங்க சின்ன சின்ன தெளிவான ஊர்களை ஏற்படுத்தி இருந்தோம் என்று சொல்லக்குள்ள ஷாம் என்று சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்றாருன்னா, வஜஅல்னா பைனஹு வ பைன குல்லதி பாரக்னா ஃபீஹா குர்ஆன், நாங்க அந்த யமன்ல வந்து இருக்கக்கூடிய இந்த சபாவாசிகளுக்கும் நாங்க எந்த பகுதியில பறக்க செஞ்சிருந்தோமோ அந்த ஊருக்கு போறதுக்கு, என்ன ஷாமுக்கு போறதுக்கு, சிரியாவுக்கு போறதுக்கு, பலஸ்தீனத்துக்கு போறதுக்கு, ஜோர்டானுக்கு போறதுக்கு நாங்க இடையில வெளிரங்கமாக தெரியக்கூடிய ஊர்களை ஏற்படுத்தியிருந்தோம். பாலைவனங்களை ஏற்படுத்தல, காடுகளை ஏற்படுத்தல என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்தியிருக்கிறார். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவரத்தை விளங்கப்படுத்துறான். ஜபூர் வேதத்தில் சொன்ன விஷயத்தை, ஜபூர் வேதத்தில் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். வகதபனா ஃபில் ஜபூரி மின் பஅதி ذிக்ரி, நாங்க ஜபூர் வேதத்துல சொல்லி இருக்கிறோம், அன்னல் அர்ல யர்ஸா இபாதியஸ் ஸாலிஹூன், இந்த பூமியுடைய வாரிசுகள், இந்த பூமியுடைய அனந்தரக்காரர்கள் சாலிஹீன்கள், சாலிஹீன்கள் தான், தீன்தாரிகள் தான் இந்த பூமிக்கு அனந்தரமாகுவாங்க என்று சொல்லி இருக்கிறோம் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஜபூர்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம், அதுல சொன்ன செய்தியை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இதுக்கு இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறாங்க, நாங்க பூமியை அனந்தரமா கொடுப்போம் என்பது சொல்றது வந்து இந்த பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி, இந்த புனிதமான பூமி என்ற கருத்தை ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கருத்து தஃப்சீர்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல அந்த பைத்துல் முகத்தஸ பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, நாங்க எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு இரவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து எந்த பகுதியில நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்றோம் அந்த பகுதியில பறக்க செய்யப்பட்டு, இது பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல பாரக்னா பாரக்னா நாங்க பறக்க செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பறக்க செஞ்ச பூமி தான் அந்த பலஸ்தீனத்துடைய பூமி, அந்த டெமஸ்கஸ், சிரியா, அந்த லெபனான் என்பதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்ச பூமி. அதிகமான நபிமார்கள் அந்த பூமியில தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், லூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டது, அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த பகுதி அந்த இடமாகத்தான் இருக்கு. இன்று கூட செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் எத்தனை வரலாறு சான்றுகள் அந்த பகுதியில் இருக்கின்றது. குர்ஆன்ல இந்த அளவுக்கு பலஸ்தீனத்தை பற்றியும் பைத்துல் முகத்தஸ பற்றியும் அந்த இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர ஏராளமான ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம் தேசத்தை பத்தி பேசியிருக்கிறோம். நான் கட்டாயம் விளங்க வேணும், ஏன் நாங்க ஷாமை பத்தி பேசுறோம், ஷாமுக்கு முஸ்லிம்களுக்குள்ள தொடர்பு என்ன
என்பதை நான் கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது அந்த மக்களுக்குள்ள பிரச்சனை என்று வந்துடக்கூடாது. இது உலகளாவிய உள்ள முஸ்லிம்களுடைய ஒரு பொது சொத்து. அதை பாதுகாக்கிறது, அதை மீட்டெடுக்கிறது, அது எல்லாருடைய கடமையாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான ஹதீஸ்கள்ல ஷாம் தேசத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, யா தூபா லிஷாம், யா தூபா லிஷாம், யா தூபா லிஷாம், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் தேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலுல்லாஹ் வபிமதாக்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலாயிகத்துல்லாஹ் பாசித்து அஜ்னிஹதிஹா அலஷாம், மலக்குகள் அவங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு அந்த ஷாம் தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சிறிய சந்தையோட ஷாமுக்கு பிரயாணம் போனாங்க. குறைஷிகளும் என்ன செய்வாங்கன்னா, மக்காவில இருந்து வியாபாரத்துக்காக வேண்டி ஷாம் தேசத்துக்கு வருவாங்க. பரிசுத்தமான குர்ஆன்ல லீலாக குறைஷின் லீலாக குறைஷி லீலாஃபிஹிம் ரஹ்லத் அஷ்-ஷிதாஇ வஸ்-ஸைஃப், குறைஷிகள் என்ன செய்வாங்க, வருஷத்துல 2 பிரயாணம் செய்வாங்க. அதுல ஷாமுக்கு போவாங்க வியாபாரத்துக்காக. மக்கால இருந்து போவாங்க, போய் அங்க வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க மக்கா வாசி. அது அந்த காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஷாமுக்கு போனாங்க. அவங்க நபியாரத்துக்கு முன்னாடி போய் ஒரு மரத்தீக்கில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு மரத்தீக்கில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதை அவதானிச்சுட்டார் ஒரு பாதிரி அவதானிச்சுட்டார். அவர் சொன்னார், இது யாருன்னு மக்கால வந்து ஒரு வாலிபர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர் சொன்ன உடனடியாக அவர் இங்க கொண்டு போச்சிருங்க, பொறுப்பாக அபு தாலிப் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசினா தயவு செய்து அவர் கூட்டி போய்த்திருங்க. காரணம் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த மரத்தீக்கில் யாரும் உட்காரல்ல, இந்த உம்மத்தில் வரக்கூடிய கடைசி நபிதான் உட்காருவார் என்ற விஷயம் வந்திருக்கு. எனவே இவருக்கு ஏதாவது ஆபத்து நடந்துடலாம், ஆகவே இந்த நபி இவரை இங்க அழைக்க வைத்திருங்க அப்படின்னு அந்த பாதிரி சொன்னார். என்ற விஷயம் எல்லாம் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்க விரிவாசத்துக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த ஷாம் தேசத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் 3 விஷயத்தால் அல்லாஹ் தஆலா எனக்கு அனுப்பியிருக்கிறான். ஒன்று, என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எனக்கு செஞ்ச துவா. அவங்க காபத்துல்லா கட்டக்கூடிய நேரத்தை துவான்னு செஞ்சிருந்தாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஒரு நபியை அனுப்புண்டு. 2வது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்னை பத்தி நன்மாராயன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது, என்னோட பெற்ற நேரத்துல என் தாய்க்கு ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாகிச்சு. அந்த வெளிச்சத்தில் இந்த பைத்துல் முகத்தஸ் எல்லாம் விளங்கிச்சு. இந்த 3 விஷயங்கள் என்னோட சம்பந்தப்படுது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி அவங்க பிறந்த நேரத்தில் ஆமினாவுக்கு ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாகிச்சு. பார்த்தா அந்த ஷாம் தேசம் எல்லாம் அவங்களுக்கு விளங்கிச்சு. இந்த கருத்துக்கள் கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கு. எது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தில், யா தூபா லிஷாம், யா தூபா லிஷாம், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க எப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, மலாயிகத்துல்லாஹ் பாசித்து அஜ்னிஹதி அல ஷாம், அல்லாஹ்வுடைய மலக்குகள் அவங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு அந்த ஷாம் பகுதியில இருந்து கொண்டிருக்கிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், நீங்க ஷாம் தேசத்தை பத்தி பிடிச்சு கொள்ளுங்க, ஷாம் தேசத்தை பத்தி பிடிச்சு கொள்ளுங்க. ஃபைன்னஹா ஸஃபத்து பிலாதில்லாஹ், அது அல்லாஹ் தஆலா இந்த பூமியில அல்லாஹ் தஆலா படைச்ச பூமிகள்ல ஒரு தெளிவான இடம், ஒரு துப்புரவான இடம். அது ஃபைன்னஹா ஸஃபத்து பிலாதில்லாஹ், அல்லாஹ் தஆலா படைத்த ஊர்கள்ல ஒரு துப்புரவான, ஒரு புனிதமான, ஒரு தூய்மையான பகுதி. அது யுஸ்கின்ஹா ஹியரத்துஹு மின் ஹல்கிஹி, அந்த பகுதியில் அல்லாஹ் யார வாழ வைப்பான் என்றா அவன் படைப்புகள்ல நல்லவர்களை தான் அந்த பகுதியில வாழ வைப்பான். அல்லாஹ் தஆலா அவன் படைப்புகள்ல நல்ல மனிதர்களை தான் அந்த பகுதியில வாழ வைப்பான். நீங்க ஷாம் தேசத்தை நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. இந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல்லாஹ தக்கஃபல லி பிஷ்ஷாமி வஹலிஹி, அல்லாஹ் தஆலா எனக்கு ஷாம் தேசத்தையும் அந்த ஷாம் தேசத்துல வாழக்கூடிய மக்களுடைய விஷயத்துல அல்லாஹ் எனக்கு பொறுப்படுத்திருக்கிறார். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த மக்களுக்கு யார் அநியாயம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். அல்லாஹு தஆலா இந்த ஷாம் தேசத்தையும் ஷாம்ல வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹு தஆலா எனக்கு பொறுப்படுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், என் ஷாமுக்கு நீ பரக்கத் செஞ்சிரு, என் ஷாமுக்கு நீ பரக்கத் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஷாம் தேசத்துக்கும் யமனுக்கும்
பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அல்லாஹ் பாரக் லனா ஃபீ ஷாம்னா, அல்லாஹ் எங்க ஷாம்ல அல்லாஹ் அக்பர் CBO 5112 இந்த வாகனத்தை அவசரமா எடுக்கணும். அன்னியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஷாமுக்கு பரக்கத் செஞ்சு, யமனுக்கு பரக்கத் செஞ்சு. என்னதான் சொன்னா, மக்காவில இருந்து மற்ற பகுதியில இருந்தும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது முடிஞ்சு போயிட்டு. மக்காவில இருந்து மற்ற பகுதியில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது கடமையாக இருந்துச்சு. சொன்னாங்க மக்கா வெற்றியோட அந்த ஹிஜ்ரத் முடிஞ்சு போயிட்டு. லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு இது ஹிஜ்ரத் ஒன்று இல்ல, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற அந்த சட்டம் இல்லாம போயிட்டு. ஆனால் கியாம நாள் வரையில ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் போறது இருந்து கொண்டுதான் இருக்கு. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூனன்ன ஹிஜ்ரத்துன் பஅத ஹிஜ்ரத்தின், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் இலா முஹாஜிர் அபீக்கும் இப்ராஹிம், உடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே அந்த இடத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு பின்னால ஹிஜ்ரத் நடந்து கொண்டுதான் இருக்கு. கியாம நாள் வரையில, இந்த பூமி அல்லாஹ் அழிக்கிற வரையில அந்த பகுதிக்கு ஹிஜ்ரத் நடந்து கொண்டுதான் இருக்கு. எப்படி மக்காவுக்குள்ள இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களோ நபி அவங்களுடைய காலத்துல, மற்ற பகுதியில இருந்து ஹிஜ்ரத் போனாங்களோ, அதே மாதிரி கியாம நாள் வரையில அந்த பகுதிக்கு ஹிஜ்ரத் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்ற கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, ஹத்தா லா யப்கா ஃபில் அர்லி இல்லா ஷிரார் அஹ்லிஹா, நல்ல மனிதர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு ஷாம் தேசத்துக்கு போய்த்துருவாங்க. மற்ற பகுதிகளில் மோசமானவர்கள் தான் இருப்பாங்க. மற்ற பகுதிகளில் மோசமானவங்க, அல்லாஹ்வால கணக்கெடுக்கப்படாதவங்க, மோசமான சிந்தனையில உள்ளவங்க தான் இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத் செஞ்சு ஷாம் தேசத்துக்கு போய்த்துருவாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்னால ஹிஜ்ரத் நடந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தஜ்ஜால் கொல்லப்படக்கூடிய இடம் அங்க. தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னாடி தஜ்ஜாலுடைய பித்தலாட்டங்கள் பல வடிவங்கள்ல வெளியாகும். ஆகப்பெரிய குழப்பக்காரன் தஜ்ஜால். தஜ்ஜாலை பத்தி பேசப்படாம இருக்கிறது தஜ்ஜால் வரப்போறார் என்னுடைய அடையாளமாக இருக்கும். அதனால தான் தஜ்ஜாலை பத்தி பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனா அவன் நான் சொல்ற விஷயத்தை யாரும் சொல்லல, அவன் ஒத்தக்கண்ணனாக இருப்பான், அவருடைய நெத்தியில தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் காஃபிர், அதை எல்லாரும் வாய்ச்சி கொள்வாங்க, பூமிங்க விளங்கிக் கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஆகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கும். 40 நாள் உலகத்தில் வாழ்வான். அதுல அதிகமான யூதர்கள் அவனை பின்பற்றுவாங்க. அவனை வரவேற்பதற்காக வேண்டி இப்பயே தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அந்த தஜ்ஜால் கொல்லப்படக்கூடிய இடம், தஜ்ஜாலியத் இல்லாமலாகக்கூடிய அந்த இடம் தான் மக்காமே லுத் என்ற இடம் ஒன்று இருக்கு. மக்காமே லுத் என்று சொல்லி இப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அந்த பகுதியில் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு மீண்டும் இறங்கி வருவாங்க. நபியாக அல்ல, இந்த பூமியை இந்த உம்மத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவராக இறங்கி வருவாங்க. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கியாமத்துடைய அடையாளங்கள் ஒரு அடையாளமாக இருக்கும், நீங்க சந்தேகப்படவான என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கொள்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கொல்லப்படவில்லை, அவங்க சிலுவையில் அரைக்கப்படவில்லை, அவங்க அல்லாஹ் தஆலா உசத்திருக்கிறார். கியாமத்துடைய அடையாளமாக அவங்க மீண்டும் இந்த பூமிக்கு வருவாங்க. நபியாக வர மாட்டாங்க, ஒரு தலைவராக வருவாங்க. அந்த கால பகுதியில மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க ஒரு இமாமாக இருப்பாங்க. அவங்க அவர் மஹதி இவர் மஹதி என்று சொல்லி அப்படி யாரும் சொல்லத்தால யாரும் மஹதி ஆக மாட்டாங்க. அந்த உம்மத்தில எல்லாரும் சேர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த கால பகுதியில அவங்க தொழிற்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை சுபஹு நேரம் தொழிற்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க டெமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில இறங்குவாங்க. அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜாலை கொல்றதுக்காக வேண்டி போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனேயும் உப்பு கரையத போல அவன் கரைஞ்சு போயிட்டுருவான். அதுக்கு பிறகு மக்காம லுத்தன் இடத்துல வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இவனை கொலை செய்வாங்க. இதெல்லாம் கிதாபுகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, அது சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. தஜ்ஜாலியத் இல்லாம கூடிய இடம் தான் அந்த பகுதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ குழப்பங்கள் வரும். தஜ்ஜாலை எதிர்பார்த்து தஜ்ஜாலுடைய சிந்தனைகள் உலகத்துல வந்து கொண்டு பித்னாக்கள் வரும். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மோதக்கூடிய இடம் அந்த பலஸ்தீனாக இருக்கும், அந்த பகுதியாக இருக்கு. ஷாம் தேசத்துலதான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பெரிய போராட்டங்கள் எல்லா காலத்திலும். எந்த அளவுக்கு சொன்ன ஹதீஸ் கிதாபுல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்ஹமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு போர் நடக்கும். மல்ஹமா என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு போர் நடக்கும். அந்த காலத்துல
முஸ்லிம்களுடைய கூடாரம். முஸ்லிம்கள் எங்க தங்கி இருப்பாங்கன்னு சொன்னா ஊத்தான்னு சொல்லக்கூடிய நகரத்தில் இருப்பாங்க. புஸ்தாத்துல் முஸ்லிமீன் யௌமல் மல்ஹமா பில் ஊத்தா இலா ஜானிபி மதீனத்தின் யுகால் லஹு திமஷ்க். திமஷ்க் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஊத்தான்னு சொல்லப்படும். அந்த ஊத்தா அந்த இடத்துலதான் முஸ்லிம்களுடைய கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் முஸ்லிம்களுடைய கையில பைத்துல் முகத்தஸ் கைவிட்டு போனாலும் பைத்துல் முகத்தஸ் வந்தே தீர்வதை மாற்றப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றுக்கு பின்னால ஒவ்வொன்றும் விஷயம் நடக்கும். ஒன்று சொன்னாங்க, உம்ரான் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். எப்ப பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுமோ ஹராப் யஸ்ரிப் மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய சிச்சுவேஷன், அந்த பகுதியுடைய நிலைமைகள் மோசமாக ஆரம்பிக்கும். எப்ப பைத்துல் முகத்தஸ் எழுச்சி ஏற்படுமோ, பைத்துல் முகத்தஸ் எழுச்சி ஏற்படும் என்ற அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னால் நிலைமை மோசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மோசமாக இருக்கும். மோசமானதான் எழுச்சியாகும். அவங்க சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்ப வெற்றி கொள்ளப்படுமோ, அது ஹக்குவரானவர்கள் மூலம் கொண்டோளுக்குள்ள வந்ததுமோ ஹராப் யஸ்ரிப் மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். எப்ப மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்குமோ ஹுரூஜுல் மல்ஹமா, மல்ஹமான்னு சொல்லக்கூடிய பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். ஹுரூஜுல் மல்ஹமா பெரிய யுத்தம் எப்ப நடக்க ஆரம்பிக்குமோ பத்தோ குஸ்துன்துன்யா, குஸ்துன்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்படும். குஸ்துன்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்பட துருக்கியில இருக்கு. அது இப்பொழுது முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அது கைவிட்டு போகும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அதை வெற்றியாக கொடுப்பான். அந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கும் ஆயுதங்களை கொண்டு அல்ல, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் மூலமாக வெற்றி கொள்ளப்படும் என்பதெல்லாம் கிதாபுகள்ல வந்திருக்கு. சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்ப வெற்றி கொள்ளப்படுமோ மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய நிலைமை எப்ப மோசமாக ஆரம்பிக்குமோ பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்குமோ அங்க குஸ்துன்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்படும். குஸ்துன்துன்யா கோட்டை எப்ப வெற்றி கொள்ளப்படுமோ தஜ்ஜால் வழியாகுவாங்க. 6 விஷயங்கள் சொல்லப்பட்ட கிதாபுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஸஹீஹுன் மவ்கூஃபுன் என்ற கிதாபுகள்ல அந்த ஹதீஸை தரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில் அதிகமான ஷஹீதுகள் அந்த பகுதியில் இருப்பாங்க. ஷஹீதுகள் என்று சொல்லக்கூடியவங்க சாதாரணமானவங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுக்கறதுக்கு தானே லேசான விஷயம் அல்ல. சில மக்கள் யோசிக்க கூட, என்னத்துக்கு பச்சினப்பாளர்கள் கொல்லப்படுறாங்க, அது செய்யறாங்க. ஷஹாதத் என்பது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த பூமியில ஷஹாதத்து நடந்தாலும் அதிகமான ஷஹாதத் எல்லா காலத்தையும் ஷாம் தேசத்துல நடக்கும். ஷாம் தேசத்துல நடக்கும். மதீனா, அதாவது உஹதுல தோல்வி வந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு மனசுல எண்ணம் வந்துச்சு, எங்களோட நபி அவங்க இருக்கிறாங்க, குர்ஆன் இறங்குது, இந்த அப்படிக்கக்கூடிய நேரத்தில் 70 பேர் எங்களை ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களே, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பல்லு ஷஹீதாக்கப்பட்டுட்டு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு என்று சில சஹாபாக்களுடைய எண்ணங்கள்ல வர ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன் இந்த சந்தேகத்தை நீக்கி வசனத்தை வரைக்கும் நான் விரிவா சொல்றதுக்கு நேரம் போதாது. நான் சுருக்கமா சொல்றேன், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க பலவீனம் அடையாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்துபல்ல அலோட், நீங்க தான் உயர்ந்த ஆக்கள், இங்குந்து மூமினி. ஆனா உங்களுடைய கண்டிஷன், உங்கள்கிட்ட உண்மையான ஈமான் இருக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், இப்ப உங்களுக்கு இந்த உஹதுல காயங்கள் ஏற்பட்டாலும் கூட இதுக்கு முன்னாடி நடந்த பத்ர்ல உங்களுக்கு வெற்றியாக நடந்துச்சு. பத்திரிக்கிற ஐயாம் ஜாவிதா பைனன்னாஸ், அல்லாஹ்வாகிய நான் காலங்களை இப்படித்தான் கடத்தாட்டுவேன். கப்பி கிணறு மாதிரி 2 பக்கத்துல வாளியை போட்டு ஒரு வாளி மேல வரும், ஒரு வாய் கீழே வரும், அப்படித்தான் நடத்தாட்டுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் 4 காரணம் சொல்றாங்க. 1வது காரணம் வலியஅலம் அல்லாஹு அல்லதீன ஆமனூ, இப்படியான நேரத்துல ஒரு ஈமான் எப்படின்னு அல்லாஹ் பாக்குறாங்க. அல்லாஹ் குறை சொல்றீங்களா, தீன குறை சொல்றீங்களா, இல்ல தீன உறுதியாக இருக்கிறீங்களா, வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இது 1வது காரணம். 2வது, நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டுண்டா நான் யாருக்கு ஷஹாதத்தை கொடுக்குறேன்? அதனால அல்லாஹ் சொல்றான், வயத்தஹித மின்கும் ஷுஹதா, ஷஹாதத்தை கொடுக்கணும் இல்லையா? ஷஹாதத்துக்கு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அதையும் உங்கள தான் எடுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு தோல்வி தாருது. 3வது அல்லாஹ் சொல்றான், வலிமஹித்தல்லாஹு அல்லதீன ஆமனூ, நீங்க மனிதர்களுடைய தப்பு தவறு செஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் தஆலா உங்க பாவங்களை மன்னிக்க வைக்கிறதுக்காக வேண்டி. 4வது காரணம் வயம் ஹக்கல் காஃபிரி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துறது காஃபிர்களை அழிக்கிறதுக்கு. தஃசீர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஹக்குல உள்ளவர்களுடைய தோல்வி பாத்தில்ல உள்ளவர்களுடைய அழிவினுடைய ஆரம்பம். ஹக்குல உள்ளவருடைய தோல்வி பாத்தில்ல உள்ளவருடைய அழிவினுடைய ஆரம்பம். எப்ப இந்த பாத்தில்ல உள்ளவங்க ஹக்குல உள்ளவங்களை மிதிச்சு நாங்க எங்கட கொண்டோல்ல கொண்டு வந்துட்டோம், எங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டோம், நாங்க வேண்டியதை செய்யலாம் என்ற நினைப்பு வருமோ அங்கதான் நல்லா பிடிக்க ஆரம்பிப்போம்.
அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் அழித்தது அங்கதான், அபூஜஹல் அழித்தது அங்கதான். உலமாக்களை கேட்டுக்கொள்ளுங்க. எனவே அதிகமான ஷஹாதத் நடக்கும் ஷாம் தேசத்துல தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காய்ச்சலையும் தாஊன் கொள்ளை நோயும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஹும்மாட காய்ச்சல், தாஊன் கொள்ளை கோலரா நோய் சொல்லுவோமே, அதையும் எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து காய்ச்சல் மதீனாவுல வைக்கப்பட்டுச்சு, தாஊன் ஷாம்ல வைக்கப்பட்டுச்சு, ஷாம் தேசத்துல. அதனால சஹாபாக்கள் அதிகமானவங்க கோலரா நோயால ஷஹீதாக்கப்பட்டாங்க. யாரு இந்த கோலரா நோயால மௌத்தாகுவாரோ அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கும். அந்த தாஊன் என்பது இருக்கக்கூடிய அந்த கோலரா நோய் அந்த பகுதியில தான் கூடுதலாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நபியே ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பகுதியில் உள்ளதான் இந்த பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலாவாக இருக்கும். பைத்துல்லா நிர்மாணிக்கப்பட்டு 40 வருஷத்துக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நபித்துவத்தை நிரூபித்த இடம்தான் அந்த பைத்துல் முகத்தஸ். எல்லா நபிமார்களுக்கும் நபி அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு, மக்காலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இஸ்ராவுடைய பிரயாணம் போறாங்க. அங்க எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக சொல்லிவிட்டாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக ரெண்டு மற்ற நபிமார்களுக்கு தொழுவிச்சாங்களோ அன்றோட நிரூபிக்கப்பட்டது இவங்க தான் கடைசி நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். நபி அவங்களுடைய இறுதி நபித்துவமும் நபி அவங்களுடைய இமாமத்தும் நிரூபிக்கப்பட்ட இடம் தான் அந்த பைத்துல் முகத்தஸ். ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்ல வந்திருக்கு. சொன்னாங்க 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் ஒரு நன்மையை நாடி பிரயாணம் செய்யணும். இல்லாட்டி உலகத்தில் எல்லா பள்ளியும் சமந்தான். ஒன்று மக்கா அலிக்குடைய மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மதீனா முனவரா அலிக்குடைய மஸ்ஜிது நபவி, 3வது அங்க அங்க ஷாம்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிக்கு தான் ஒரு பள்ளிகளுக்கு போறாமன்னு சொன்னா இந்த 3 பள்ளிக்கு தான் போகலாம். அப்படி இல்லாவிட்டால் இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தில் கூட எல்லா மஸ்ஜிதும் ஒரே கருத்தில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. மைமூனா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமாக எனக்கு ஃபத்வா தாங்க, எங்களுக்கு ஃபத்வா தாங்க. பைத்துல் முகத்தஸ் கேள்வி கேட்ட அபூதாவுத் இப்னு மாஜால வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் சொல்றாங்க, இந்த பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமாக எங்களுக்கு ஃபத்வா தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க போய் அங்க சொல்லுங்க, நீங்க போய் அங்க சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு அங்க போய் சொல்ல இயலாட்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுல விளக்கு எரிக்கிறதுக்கு நீங்க எண்ணெய் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸ்ல அந்த மஸ்ஜிதுடைய வெளிச்சமா வச்சு கொள்றதுக்காக வேணும். நீங்க போய் அந்த உங்களால முடியுமெண்டா பைத்துல் முகத்தஸுக்கு போங்க, சொல்லுங்க. அது உங்களுக்கு ஏலாச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு போக இயலாது என்றிருந்தால் நீங்க ஜெயித்து எண்ணெய் ஒயில் அனுப்புங்க. ஒயில் அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸாவுல எரியக்கூடிய அந்த விளக்குகளுக்கு இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு எண்ணெய் அனுப்புங்க என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸ் விஷயத்துல, ஷாம் தேசத்துல விஷயத்துல எல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிராஜில் போன நேரத்துல பார்த்தேன், வெள்ள வெள்ள தூண்கள் வந்துச்சு. அது முத்துக்களை போல இருக்கு. அப்படியே மலக்கள் தூக்கிட்டு போறாங்க. நான் கேட்டேன், இது என்ன தூண், முத்துக்களை போல தூண்களை தூக்கிட்டு போறீங்களே, இது என்ன தூண் என்று கேட்டேன். அவர் சொன்னாங்க, இது இஸ்லாத்துடைய தூண். நான் எங்க வைக்க போறீங்க? எங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கிறார், இந்த தூண்களை கொண்டு ஷாம் தேசத்துல வைங்க, ஷாம் தேசத்துல வைங்க. இஸ்ரா மிராஜ் நேரத்தில் நபி அவங்க பாக்குறாங்க, மலக்கள் தூக்கி போறாங்க. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் வரையில கியாம நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு கட்டத்துல தான் ஷாம் தேசத்துடைய நிலைமை மோசமாகும். இல்லாவிட்டால் அது என்னதான் அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த மக்களை லேசாக அப்படி கை வைக்க முடியாது. என்ன நபி அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இந்த உம்மத்துல ஒரு கூட்டம் எல்லா காலத்திலையும் அவங்க ஹக்குல நிலைச்சிருப்பாங்க, ஹக்குல நிலைச்சிருப்பாங்க. யார் எந்த சதிகாரனும், எந்த ஏமாற்றுக்காரனும், எந்த சுயநலக்காரனும் அவங்களை ஏமாற்ற இயலாது, அவங்க விஷயத்தில் வெளியாட இயலாது. அவங்க யார் என்ற கேட்டதுக்கு ஒரு ரிவாயத்தில் வருது, அவங்க பைத்துல் முகத்தஸ் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க. அதனால்தான் உலகமே கைவிட்டாலும் அந்த மக்களுடைய ஈமானிய சக்தி, அவங்கள பசியில போட்டாலும் சரி, பட்டினியில போட்டாலும் சரி, அவங்கள கொலை செஞ்சாலும் சரி, அவங்கள அடக்கி வச்சாலும் சரி, உலகமே அவங்களை ஏறெடுத்து பார்க்காட்டி சரி, அல்லாஹு தஆலா அந்த மக்களை பொறுப்படுத்தினார். அந்த ஈமானிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார்.
அதனால்தான் எந்த சக்தி சேர்ந்தாலும் பெரிய பெரிய சக்தி எல்லாம் சேர்ந்தும் ஒரு காலத்துல அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் கூட ஒரு காலம் இந்த திட்டங்கள் ஒன்றும் சரியாக மாட்டுச்சு. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், இந்த பாத்தில இருக்கக்கூடியவங்க யுத்தம் என்ற நெருப்பை மூட்டும் பொழுதெல்லாம் குல்லமா உக்கது நாரலில் ஹர்பி, யுத்தம் என்ற நெருப்பை மூட்டும் பொழுதெல்லாம் நான் அந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு போக விட மாட்டேன், நான் அனுப்பிச்சு கொண்டேதான் இருக்கேன். யாராவது சொல்லுவாங்க யுத்தத்தை நிறுத்துங்க, யுத்தத்தை நிறுத்துங்க. இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லிக்கிறார். குல்லமா உக்கது நாரலில் ஹர்பி. இவங்க இந்த யஹூதியிலே நல்லவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அதிகமானவங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க, அவங்க யுத்தம் என்ற நெருப்பை மூட்டக்கூடிய நேரத்தில் அவங்க அதெல்லாம் என்ன செய்வான், அந்த யுத்தத்தை கொண்டு போக விட மாட்டான். பரிசுத்தமான குர்ஆன்ல ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இவருடைய விஷயங்கள் எல்லாம் சந்தர்ப்பத்தில் அதை விரிவாக பேச முடியும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த பைத்துல் முகத்தஸ் விஷயத்துல, ஷாம் தேசத்தின் விஷயத்துல எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கு. என்ன கடமைப்பாடுன்னு சொன்னா, அதிகம் அல்லாஹ் தஆலாஹ்விடத்துல துஆ கேட்கணும், அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கதறி கேட்கணும். ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹ் அந்த மக்களுடைய நிலைமையை சீராக்கிறியா அல்லாஹ், அந்த மக்களுடைய கஷ்டங்களை போகுது. கிட்டத்தட்ட 59,000 பேரு இதுவரை ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, 18,000 குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, பச்சில பாலர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு அவர் ஈமால் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. யாரு கைவிட்டாலும் அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா கைவிடல. அந்த சக்தி தான் அவங்கள்ட்ட பெரிய ஆயுதங்களும் இல்ல, பெரிய ஆட்பலவும் இல்ல. அவருடைய ஈமானிய பலத்தின் மூலமாக மாஷா அல்லாஹ் அந்த மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொண்டு வராங்க. எனவே அந்த மக்களுடைய விஷயத்துல அவங்க 1948ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அநியாயமான முறையில அவங்களோட பூமி அபகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1948, அதுக்கு 1967ஆம் ஆண்டு மீண்டும் அந்த காசா அந்த மேற்குக்கரை அவங்களுக்கு அபகரிக்கப்படுது. இப்படி எப்படியே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எனவே அந்த இடங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர வேணும், அவங்களோட பூமியில அவங்க கண்ணியமா வாழ வேணும், அவங்களோட மார்க்க விஷயங்களை அவங்க பரிபூர்ணமாக செய்ய வேணும். அதுக்காக நாங்க செய்ய வேண்டிய பல கடமைப்பாடுகள் இருக்கு. அதுல ஒன்று, நாங்க அதிகமா அல்லாஹ் தஆலா இடத்துல நோவு பிடிச்சு துவா செய்யறது, அதே மாதிரி குனூத்தை நாசிலா ஓதுறது, தனிப்பட்ட துவாக்களை நாங்க செஞ்சு கொள்றது, அவங்களுடைய பேர்ல சதக்கா கொடுத்து அல்லாஹ் இடத்துல துவா செய்யறது, இந்த விஷயங்களை செய்யறது. அதே மாதிரி இந்த நாட்டை பொறுத்த வகையில இந்த நாடு பலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான் சொல்லப்படுகிறது. எனவே அதுல எத்தனை விஷயங்கள் முன்னே அரசியல்வாதிகளும் செஞ்சிருக்கிறாங்க. எனவே பலஸ்தீன விஷயத்துல ஒரு நல்ல நிலப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கின்ற காரணத்தினால கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறாங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து என்னென்ன முடியுமோ, என்னென்ன விஷயங்களை எங்களால செய்ய முடியுமோ அத்தனை விஷயத்தை, நாட்டுடைய ஜனநாயகத்தை, நாட்டுடைய சட்ட திட்டங்களை மீறாம நாங்க ஒரு இலங்கை பிரஜை என்ற அந்த வரையறைக்குள்ள நின்று கொண்டு எங்களால என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருப்பார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நெருப்பு அணைக்கிறதுக்கு ஒரு பறவை போய் செஞ்ச மாதிரி எங்களால முடியுமா அதை நாங்க செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றார், கம்மியத்தின் காலியத்தின் கலகத்தின் கதீரத்தின் பீதில்லா, எத்தனையோ சின்ன ஜமாத்துகள் பெரிய ஜமாத்தை வெற்றிருக்கிற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். எனவே நாங்க எங்களால முடியுமான அளவுக்கு அரசியல்வாதிகள் இருப்பாங்க, சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, என்ன பெரிய பெரிய எம்பசிகளோட தொடர்பாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன முறையில செய்யணும் அந்த முறைகள்ல நாங்க செய்ய வேணும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதாவது நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று நாங்க இதை மறந்துடாம அவங்களுக்காக நாங்க துவா செய்யறது, உங்களால் முடியுமான அளவுக்கு எங்களால் அப்படி அந்த அவர்களுக்கு பணத்தை அனுப்ப இயலுமெண்டா, உதவி செய்ய இயலுமெண்டா, ஒரு சட்ட ரீதியாக அனுப்பக்கூடிய முறை இருக்கும்னு சொன்னா அதுக்குரிய விஷயங்களே நல்லா நபியை சொல்றாங்க. நீங்க பைத்துல் முகத்தத்துக்கு என்ன அனுப்புங்க, அங்குள்ள ஏன் அர்த்தம் என்ன, பைத்துல் முகத்தத்தை இருளாடைய விட்டுறாதீங்க, விளக்கையே எரியப்படணும், விளக்கையே எரிக்கிற விளக்கு இருந்தா தான் ஒளியா இருக்கும், விளக்கு இல்லாட்டி அங்க இருளாகிடும். அல்லாஹ் நபி என்ன சொல்றாங்க, எந்த காலத்திலையும் பைத்துல் முகத்தஸை இருளாக்கிறாதீங்க சொன்னாங்க. எனவே அந்த பைத்துல் முகத்தஸ், எங்கட பைத்துல் முகத்தஸ் அதை பாதுகாக்கணும், அல்லாஹ் தஆலா துஆ கேட்கணும். மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கண்ணியமா போய் அந்த இடத்துல சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி கொடுக்கும். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுப்பானாக. அல்லாஹ் பசித்தவங்களுக்கு உணவளிப்பானாக, தாகித்தவங்களுக்கு தாகத்தை தீர்ப்பானாக. அவரோட ஷஹீதுகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவரோட நோயாளிகள் நோய்கள் அல்லாஹ் குணப்படுத்துவானாக. அவங்களுக்கு யார் அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சன்னாபின்னமாக அழித்து விடுவானாக. அவரோட திட்டங்கள் அல்லாஹ் தவிடுபடி ஆக்கிடுவானாக. அவங்களோட சரிகள் அல்லாஹ் அவங்க பக்கமே திருப்பி விடுவானாக. ஆமீன்.